உருவத்திடை முந்தன் மூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தே உன் செயல்கள் பதிவழித்து ஊர்வனிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவர்த்தாம் கலங்கங்கள் போக பெரும் கடத்தமர்த்தே கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாடும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகிலேயே நட்பு கொள்ளும் அன்புநெறி விளங்க வைத்து திருத்தமோடு காயகற்பம் சீதர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே வாழ்க. மலரே நீயா உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும். ஆனா இந்த நடுநிலை பள்ளி துவக்க பள்ளி மாணவர்களுக்கு நீங்க டெய்லியே வந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. டெய்லி நம்ம வீட்டுல இருந்து போறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2-3 மாசமா மழை இருக்கிறதுனால எங்க போனாலும் நீங்க பொங்கல் முடிஞ்ச பிறகு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஐயா அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பெரிய பள்ளிகளுக்கு சுலபமா போய் இந்த ஆண்டு இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதும் இல்லாம நாம நிறைய கிராமங்களுக்கு போறோம்ன்றதுனால ஐயா சொன்ன மாதிரி நிறைய பயிற்சி மையங்களை உருவாக்குறதுக்கு இப்ப நான் ஒரு 5 இடங்களை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 15-20 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள் கிடைச்சிருக்கு, ஒரு சிலர் வீடு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் வந்து காலி இடம் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னாரு எப்பவுமே 2 டிஜிட்டல் இருந்தாதான் அப்படின்னாரு. 2ஓ 1ஓ ஒரு ஆள் இருந்தாலும் அந்த பயிற்சி மையம் உருவாக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 5-5 பேர்கிட்ட பேசி எல்லாம் தயார் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நிர்வாகத்தோட ஒத்துழைப்போட என்னுடைய கடமையை செய்ய நான் தயாரா இருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் காளியம்மன்பட்டி ஒரு 10 மாதமாக காளியம்மன்பட்டி சரியாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஜோதி அம்மாவும் கூட இருக்காங்க. 2025ஆம் ஆண்டு 10 மாசமா போனது நானும் அந்த அம்மா தான் பார்த்துட்டு இருந்தோம். வேற யாரும் ஆள் இல்லைங்க. போன பிறகு நாங்கள் போன வருஷம் ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஒரு 14 தூக்கி அளவில் வந்து ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுத்தோம். சில்ட்ரன்ஸ் ஒரு 46 பேர் கொடுத்தோம். இருந்தாலே இப்போ பிரம்மஞான பயிற்சிக்கு ஒரு 10 பேர் போயிட்டு வந்தாங்க.
மறுநிலை பத்திரிகை போக போகிறோம். இந்த OHP வந்து எங்கள் இடையில வந்து இந்த மாதம் 2 ஸ்கூல் மட்டும் தான் போனோம். நாங்கள் போன வருஷம் இடையில உடல்ல இருக்கிற காரணம் போல. இப்போ எனக்கு வந்து முரளி ஐயா கன்னிக்கு செலவு கூட கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 பேர் கூட இருக்கிறாங்க. இருக்கிறதுனால நாங்கள் வந்து இனி 2026ஆம் ஆண்டு வந்து இப்போ நாங்கள் மன்ற வளர்ச்சி கூட்டணி தலைவரையா சொன்னாங்க. புதுசாக மன்றம் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐயா சொன்ன பிறகு நான் வந்து பாண்டியன் நகர், எம்ஜிஆர் நகர் இந்த இடத்துல கேட்டிருக்கோம். அவங்க அந்த வாரியார் நகர் லேடிஸ் ஒரு 10 பேர் ஒரு வீட்டில் வச்சு பண்ணிட்டுருக்காங்க ப்ராக்டிஸ். அது நான் பார்த்து பேசினா என் மனைவி மூலியமா தூதுக்கு என் மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு அந்த லேடிஸ் என்ன சொன்னா அந்த ஏரியா ஒரு 3 தீர்வுலாம் சேர்ந்து கலந்து நாங்கள் பேசி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சொன்னாங்க. அந்த 2-3 அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி முயற்சி பண்ணுவோம். மேலும் வந்து இந்த 2026ஆம் ஆண்டு டிப்ளமோ கிளாஸு, ஃபவுண்டேஷன் கிளாஸு, அகத்தாய்வு, தீர்ச்சி கொடுத்து அதிகமாக முயற்சி பண்ணி என் கூட அதெல்லாம் ஆளுறதுனால மீண்டும் அதிகமான அன்பர்கள் பயிற்சியில சேகரத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க்கை குருவின் துறை. தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் தீர்த்ததாக குருவை போட்டி வாழ்த்தி வருவோம். எனக்கு விஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஐயா வந்து நான் 16 பூசாரி வளர்க்கிறது எல்லாம் போயிட்டு என்ன பார்த்து சொல்லியிருக்காரு. எல்லாமே போயிட்டு ஃபவுண்டேஷன் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அங்கே ஒன்று பூசாரி வரிசை, பரலாமி, வீரதத்திப்பள்ளி, பள்ளப்பாடி, மறுபடியும் கட்டப்பாறை எல்லாமே நாங்கள் எல்லாத்தையும் போயிட்டு ஃபவுண்டேஷன் பார்த்து சொல்லி எல்லாமே சொல்லி இது பண்ணி கேட்டு வந்திருக்கோம். இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன். என்ன கூட வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. நம்ம சாத்தியமாவை, துணை பேராசிரியர் சாத்தியமாவை இவருமே சேர்ந்து நல்லா சிறப்பாக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கூறிக்கொள்ள நன்றி. வாழ்க்கை நாங்கள் வந்து ஸ்பாட்ல வந்து இப்போ 10 பேர் பயிற்சி போயிட்டு வந்திருக்காங்க. அடுத்த ஆண்டு 75 பேர் அனுப்பதா இருக்குது. சிறந்த முறையில போயிட்டு வந்தவங்களுக்கான திறன்முக பயிற்சி உள்ளது. ஸ்பாட்ல அவங்களுக்கு வந்து ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர் வகுப்பெடுக்க சிறப்பான முறையில வகுப்பு நடத்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. அந்த வகையில இந்த நிர்வாகம் சிறப்பா நடந்து வருது. அறக்கட்டளை மூலியமா நிறைய ஆசிரியர் உருவாகணும். அந்த ஆசிரியர் உருவாக்குறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு நிமிடமும் வேதாத்தியம் அந்த வகையில நாம சிந்திக்கிற மாதிரி வகுப்புகள் அமைக்கப்படும். அந்த வகையில அந்த வகுப்பு வந்து நல்ல முறையில எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஒரு வகுப்பு எடுத்தா கூட அது நல்ல முறையில போய் எல்லாருக்கும் பயனடையணும்ட்டு நாங்க ஆசைப்படுறோம். அந்த வகையில ஆசிரியர்ல தரமான முறையில சிறந்த முறையில உருவாக்கும். நன்றி தலைவர். வாழ்க்கை வளமுடன். அனைத்து மன்ற பொறுப்பாசிரியர் நம்ம அருணாச்சல ஐயா இருக்காரு. அவரு கொஞ்சம் வயது காரணமாக அகத்தாய்வுக்கெல்லாம் எத்தனை பேர் வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுப்பாசிரியர் தவமைய பொறுப்பாசிரியர்கள்லாம் ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி கேட்டு எத்தனை பேர் வராங்க, என்ன செய்யறாங்க தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து சேகரிக்கிறோம். ஏன்னா உணவு ஏற்பாடு பண்றோம். ஆசிரியர் வந்து அதுக்கு யார் வந்து போடணும், என்ன செய்யணும்ன்ற ஒரு தகவல்கள் எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது இன்னைக்கு எல்லா பொறுப்பாசிரியர்களும் எல்லா மன்ற பொறுப்பாசிரியர்களும் ஒத்துழைப்பு நல்ல முறையில் கொடுக்குறாங்க. இனிமேலும் நல்ல முறையில் கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த நேரத்தில் நேற்று 9 மணிக்கு ஃபோன் பண்ணேன். பரவாயில்ல, எல்லாருமே எனக்கு பதில் சொன்னாங்க. 10:30 மணிக்கு மெசேஜ் போட்டேன். நன்றிங்க அம்மா, உங்களுக்கு என்னோட சேர்ந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இதே ஒத்துழைப்பு இனிமேலும் தருவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பணியை நான் சிறப்பாக செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கை வளமுடன். எனக்கு கொடுத்த பொறுப்பை இந்த ஆண்டு வந்து நான் நிறைவா செஞ்சிருக்காங்க. வரப்போற ஆண்டுல இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யணும்னு ஐடியா வச்சிருக்கேன். அதே போல வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வர அன்பர்கள், அதுக்கப்புறம் அகத்தாய்வுக்கு வர அன்பர்கள் அவங்க வந்துட்டு பார்த்துட்டே நிற்காம ஃபுல்லா பிரம்மஞானம் வரைக்கும் வரணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட நம்ம நல்லா பேசி அவங்க இந்த பாடல விட்டுட்டு போகாத அளவுக்கு நம்ம அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்க கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வரணும். அதுதான்
நமக்கான செயல்பாட்டு அறிக்கையில நம்ம ஏற்கனவே போட்டு காமிச்சோம் என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு YYE ஸ்மார்ட் இவங்க 3 பேரோட துணையோட தான் இப்போது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். அந்த வகையில வந்து 25வது ஆண்டு காலத்திற்கான ஃபவுண்டேஷன் காயகல்பம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்கிரீன்லயே போட்டு காமிச்சோம். நான் வந்து ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அந்த டார்கெட் மூலியமா போறதை விட டார்கெட்டே நம்ம ரீச் பண்ணி போனோம் அப்படிங்கிறது தான் நம்ம 25 ஃபிக்ஸ் பண்ணது. கம்பல்சரி வந்து 1000 காயகல்பம் 500 தீட்சைகளாவது நம்ம ரீச் பண்ணிருக்கணும்னு அந்த வகையில 75% நம்ம ரீச் பண்ணோம். அடுத்த ஆண்டு 26வது ஆண்டுல இது நம்ம இன்னுமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு வந்து YYE இவங்க 2 பேர் துணையோட சிறப்பா செயல்பட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய அறக்கட்டளை நிகழ்வுகளா வந்துட்டு பார்த்தோம்னா முதல்ல ஆழியார் அறிவித்திருக்கோயில இருந்து ஒரு அறிவிப்பு நமக்கு மண்டல செயலாளர்களும் நம்முடைய தலைவர் மூலமா நமக்கான அறக்கட்டளைக்கு இந்த அழைப்பிதழை கொடுத்திருக்காங்க. வேதாத்திரி அறிவியல் ஆராய்ச்சி தேசிய கருத்தரங்கு வந்து நிகழ இருக்குது. அந்த நிகழ்ச்சியானது பிப்ரவரி மாதம் 21, 21, 22 தேதியில ஆழியார் அறிவித்திருக்கோயில நிகழ இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அறிவியல் சார்ந்த பேராசிரியர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுமே வந்து நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு விருப்பமுள்ள போக விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நீங்க எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா எத்தனை நண்பர்கள் வராங்க அப்படிங்கறத நம்ம ஆழியாருக்கு தகவல் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய அறிவித்திருக்கோயில என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல ஜனவரி மாசம் 25, 31 தேதிகள்ல ராஜகோயில் தவமையத்துல வந்து GTM கல்லூரி மாணவர்களுக்கு NSS முகாம் நடத்துறாங்க. அந்த முகாமுக்காக 5 நாட்கள் நமக்கு அவங்களுக்கு அடிப்படை பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜகோயில் தவமையத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய அன்பர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் மகாலட்சுமி அம்மா வந்துட்டு அவங்க கோஆர்டினேட் பண்ணி இந்த வகுப்புகளை நடத்தி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்தது மட்டும் இல்லாம நம்ம அறிவித்திருக்கோயில ஜனவரி 24, 25 தேதிகள்ல 3ஆம் நிலைய அகத்தாய்வு வகுப்பிற்காக ஒரு திட்டம் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த மாதம் முழுக்க பொங்கல் அப்படிங்கிறதுனால முதல் வாரம் நடைபெற வேண்டிய அந்த வகுப்பு வந்து 3வது வாரம் நடக்கிறதுக்காக இருக்கு. அடுத்து ஜனவரி 31 தேதி மௌன நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. பிப்ரவரி மாதம் 7, 8 தேதிகள்ல 2வது வாரம், ஏன்னா முதல் வாரம் வரும்போது 1ஆம் தேதி வரும்போது அது கண்டினியூஸ் லீவ் வந்தது. அதனால வந்துட்டு 7, 8 தேதிகள்ல முதல்நிலை அகத்தாய்வு வகுப்பு. தவமைய பொறுப்பாசிரியர்கள் யாருக்கெல்லாம் இன்னும் தீட்சை கொடுக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து தீட்சைகள்லாம் கொண்டு முடிச்சு முதல்நிலை அகத்தாய்வுக்கு நிறைய அன்பர்கள் வருவதற்கான உந்துதல் உங்ககிட்ட இருந்துதான் எங்களுக்கு முழு சப்போர்ட் வேணும். பிப்ரவரி 7, 8 தேதிகள்ல முதல்நிலை அகத்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 8 தேதி காயகல்ப வகுப்பு தர்மபேட்டை தவமையத்துல நிகழ்கிறது. அடிப்படை வகுப்புல இருக்கக்கூடியவங்க அவங்க காயகல்பம் அதோட சேர்த்து நிகழ்த்திடுவாங்க. மற்றபடி புதிதாக வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம நேரத்தை கடத்தாம அவங்களுக்கு காயகல்ப வகுப்புக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அடுத்து பிப்ரவரி 28 தேதி மௌன நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 5 மணி வரை ஜெயின் அட்வான்ஸ் டிப்ளமோ MO மாணவர்களுக்கு முழுமையான அளவுக்கு வகுப்புகள் நிகழ்த்தப்பட்டு பேராசிரியர்கள் மூலமாக வகுப்புகள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம APTக்காக இப்ப புதிதாக வந்து 9 அன்பர்களை பதிவு செய்து நம்ம அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கு மார்ச் மாதத்துல வந்து வகுப்புகள் ஆழியார்ல அவங்களுக்கு பயிற்சி நிகழ இருக்கிறது. 16 அன்பர்கள் வந்து பிரம்மஞான பயிற்சிக்காக நம்ம ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 தேதி செல்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து மகாலட்சுமி அம்மாவும் வெங்கடேசன் ஐயாவும் கோஆர்டினேட் பண்ணி அனுப்புறாங்க. அடுத்து 9 அன்பர்கள் வந்து அருளிதழ் பயிற்சிக்காக பதிவு செய்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் 13, 14 தேதிகள்ல அவங்க எல்லாருமே வந்துட்டு அருளிதழ் பயிற்சிக்கு செல்ல இருக்கிறாங்க. இது நம்முடைய அறிவித்திருக்கோயிலினுடைய நிகழ்வுகளாக திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள். நன்றி, வாழ்க வளமுடன். எல்லா தவமையும் அறிவித்திருக்கோயில் ஆகணும். நவமையங்கள்ல வந்து வளர்ச்சி இருந்தாலும் அறக்கட்டளை வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியுமே எங்க முழுமையான தவமைய வளர்ச்சி இருக்கணும். அதுக்கு முழுமையா வந்து நாங்க தான் அதை ஈடுபடுத்தி அன்பர்களை சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கணும். அதை நாங்க முழுமையா கண்டிப்பா அதை நடத்திட்டு இருக்கிற மன்றம் இந்த வருஷத்துல நிறைவா வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நிறைய அன்பர்களை சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்ற ஒரு இதோட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வளர்ச்சி சிறப்பா நடக்கும். வாழ்க வளமுடன். 25,
ஒரு 54 பேருக்கு நம்ம டீச்சர் கொடுத்துருக்கோம். ரொம்ப குறைஞ்ச அளவு தான் நாங்க ஏற்றோம். இந்த முறை டார்கெட் கண்டிப்பா 100 பேரை சாதிக்கணும்னு குரு வழியில் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அறக்கட்டளைன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா வெற்றி 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 கண்டிப்பா உறுதுணையா நாங்க செய்யறோம். எல்லாரும் இணைஞ்சு அந்த விளையாட்டு இணக்கத்தோட தான் நாங்க எல்லா வேலையும் செய்துகிட்டு இருக்கோம். குரு வழியில நாங்க அதை உறுதுணையா நாங்க இருப்போன்றத உறுதியளிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயும் பயிற்சி மையம்ன்றத ஒரு நிலையை கொண்டு வரணும்னு ஏற்படுத்தியிருக்கோம். கண்டிப்பா எங்களை சுத்தி இருக்கிற எல்லா மையத்திலையும் எல்லா ஊர்லயும் பயிற்சி மையம் கண்டிப்பா ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு உறுதியில இருக்கிறோம். இப்போதைக்கு 4 பயிற்சி மையம் ரெடி ஆயிடுச்சு. அது இந்த 26க்குள்ள 10லிருந்து 11க்கா ஆக்கணும்ன்றது குரு வழியில எண்ணத்தை போட்டிருக்கோம். சிறப்பா நடத்தணும்ன்ற இணக்கம் கண்டிப்பா எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணுமா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். புவனேஸ்வரப்பேட்டை தாமரையம் பொறுப்பாசிரியர் வரல, அவங்களுக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கோம். இன்னொரு 3 தவமையம் உருவாக்குறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த வருஷம் கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோங்க. வாழ்க வளமுடன். ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கந்தசாமி நகர், அப்புறம் சிங்கார நகர், எம்ஜிஆர் நகர் எல்லாம் போய் பார்க்கலான்னு இருக்கிறோம். பொங்கல் காஞ்சி போகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வைரம், வாழ்க உயிரம், வாழ்க வளமுடன். நாங்களும் முயற்சி பண்ணுறோம். இன்னும் நிறைய பேரை சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணி தவம் பண்ணுறோம். வாழ்க வளமுடன். போன வருஷம் வந்து ஒரு ராஜீவ்காந்தி ஸ்கூல்ல ஒரு பயிற்சி மையம் உருவாச்சு. இப்ப இந்த வருஷம் வந்து 2 பயிற்சி மையம் உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது ஒரு வருஷமா எங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி அறக்கட்டளையோட இணைஞ்சு செய்ய போறோம். அதில் அறக்கட்டளையா உருவாக்கி செய்யவங்க யார் பார்த்தீங்கன்னா புண்ணியக்கோட்டி, ஜெயலட்சுமி இவங்களை இணைஞ்சுதான் செய்ய போறோம். இப்போ புண்ணியக்கோட்டியாவுக்கு ஒரு சில கருத்து வாழ்க்கை அறக்கட்டளையா உருவாக்குறதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தலைவர்களும் மற்ற அனைத்து பொறுப்பாளர்களும் நமக்கு நிறைய அறிவுரைகளும் இணைஞ்சு செய்யறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கேவிக்குப்பம் தவ மையம் மட்டும் இல்ல, நம்ம அறக்கட்டளை சார்ந்து இருக்கிற மற்ற எல்லா தவ மையங்களும் சீக்கிரம் அறக்கட்டளை ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள். நமக்கு இறையும் அதுக்கான வழியை கொடுக்கும். காரணம் என்னன்னா, நம்ம எப்போ பொது வாழ்க்கைக்கு நம்ம வெளியில வந்துட்டோமோ நம்மளுடைய வளர்ச்சி நம்ம இருக்கிறத விட இன்னும் வளர்ந்துகிட்டே போகும். அப்போ நம்ம வளரணும்னா நம்மளுடைய தவ மையமும் வளரணும், அது அறக்கட்டளையா மாறணும். சாமிஜி சொல்ற மாதிரி தெருவுக்கு ஒரு தவ மையம் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சாமிஜியுடைய ஆசை. கிட்டத்தட்ட அது அவரு நினைச்சதுல பாதி ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிறது ஒரு 40% ஆண்டு காலம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவரோட கனவை நினைவாகிறது நம்மளுடைய கடமையா இருக்கு. அது எல்லாரும் இணைஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது கேட்கிறேன். நன்றி. நம்ம கேவிக்குப்பம் தவமையத்தை வந்து அறக்கட்டளையா தரம் உயர்த்துறதுக்கு தலைவரையாவும் நம்ம அறக்கட்டளை சார்ந்த அந்த பொறுப்பாளர்களுமே வந்து ஊக்கம் தரீங்க. கண்டிப்பா இந்த ஊக்கத்தை வந்து நாங்க சிறப்பா எடுத்துக்கிட்டு இன்னும் நம்ம கேவிக்குப்பம் பகுதியில கவிதம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு தவமையத்தை உருவாக்கி நம்ம அறக்கட்டளையே ஆகிறதுக்கான எல்லா வழிகளையுமே நாங்க செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம குரு காணிக்கையா வந்து எப்படியாச்சும் நம்ம ஒவ்வொரு தவமை, அதாவது நிறைய அன்பர்களுக்கு இந்த மனவளக்கலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதை இன்னும் நம்ம அதாவது தெருக்கள் தோறும் வேதாத்திரியம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறதுக்கு இன்னும் முயற்சிகள் எடுத்துக்கிறோம். கண்டிப்பா செய்வோம். பள்ளிக்கூட வந்து நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டே இருக்காங்க, ஒரு தவமை ஆரம்பிக்கணும்னு. இடமும் இருக்கு மாடியில. அது வந்து கேவிக்குப்பங்கால கூட வந்து அங்க போய் நம்ம அணுகுமுறை பண்ணோம்னா அந்த ஒரு சரௌண்டிங்ல ஒரு 5 ஊர் இருக்கு. அதை அப்படி சட்ட மையமா அங்க ஏற்படுத்திக்கலாம். அது உண்டான ஒத்துழைப்பு வந்து கேவிக்குப்பம் மன்றத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். வாழ்க உயிரகம், வாழ்க உயிரகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வேதாத்திரியம்.
இந்த மண்டலத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மண்டல தலைவர் அவர்களுக்கு அவருக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து கொண்டு செயலாளராக இருக்கிற செயலாளர் அவர்களுக்கு எங்க மண்டலத்திலே 6 பேர் ஒரு தனி பெருமை வாய்ந்த அம்மையார் அவர்கள் தான் இந்திய கதாநாயகர். அவருக்கு எனது இந்த அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர், ஏனைய பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை வாழ்த்துகிறேன். இங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க, ரொம்ப அதே மகிழ்ச்சி. எப்படின்னா ஆண்களுக்கு அது தனி சப்ஜெக்ட், அவங்களுக்கு பொருள் போறாங்க போறாங்க. ஆனா பெண்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் வேதாத்திரி மகிழ்ச்சி தத்துவத்தையும் சமுதாயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கே உங்களை எப்பவும் வேதாத்திரி மகிழ்ச்சி காப்பாங்க அமைவார்கள் நிச்சயம். அது நிறைய ஈடுபாடான செய்யும் போது நிச்சயமான மகிழ்ச்சி உழைப்பார். எவ்விதமான சந்தேகம் ஈடுபாடு இருக்கணும், அப்பதான் உணர முடியும். இப்ப இந்த ட்ரஸ்டனுடைய வரவு செலவு எல்லாம் நான் இதுவரைக்கும் ஏற்கனவே 20 வருஷமா இருக்கேன். இதுதான் முதன்மையாக, அதாவது நம்பரே 15 தான், நம்பரே 12 நம்பர். ஓகே, அதாவது இந்த ட்ரஸ்ட் தான் ஆரம்பிக்கிறார். புதுமையாக, அதான் புதுமை இல்லை, இப்படிதான் இருக்க வேண்டும். ஒரு நேர்மையோடு இதெல்லாம் கொடுத்தாங்க. வரவு செலவு, அதனுடைய என்னென்ன சப்ஜெக்ட், அது எதை சார்ந்தது, எவ்வளவு செலவு, எவ்வளவு வரவு, எதன் மூலமாக வந்தது, எதன் மூலம் செலவு, அனைத்து யாரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ரெசிப்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அவர் இந்த அறக்கட்டளை மிக முயற்சி செய்திருக்கார், முதன்மையாக பண்ணியிருக்காருன்னு என்னுடைய கருத்து. நான் வழக்கமா பண்ணிட்டு வழக்கமா வெளியே கொண்டு வந்துருக்கீங்க, வெளியே கொண்டு வந்துருக்கீங்களா? இப்பதானே நேற்று மேலே இல்லையா செஞ்சிருக்கீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்வி குப்பம் அந்த அம்மா வசந்தி அம்மா, அவங்கதான் எம்ஏக்கு இன்னொருத்தர் 2 பேரு இங்க இருந்து எம்ஏக்கு அங்க வருவாங்க. அப்ப எம்ஏக்கு கோஆர்டினேட்டர் இருந்தனானே திருவண்ணாமலை கரெக்டா சொல்றாங்க. அவர்கிட்ட தொடர்ந்தவங்க எனக்கு தெரிஞ்ச என்ன வசந்தி அம்மா மிக சிறப்பான, அதாவது எப்படின்னா எல்லாத்துக்கும் வருவாங்க, எங்க வேணா வருவாங்க. குடும்ப சூழ்நிலை வந்ததுனால்தான் தெரிந்த, மற்றபடி எல்லாம் சலிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க வாய்ந்தவர்கள் நம்மையா. ஏன் நாங்க இந்த இப்பதான் இடையில வரல, அதுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த விளையாட்டு வரது போகுது. இந்த அம்மாவுக்கு நல்லா வழக்கு நல்லா இருந்தால் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. விளையாட்டுல மறக்க முடியாத சில நெரிசல் நிறைய இருக்கு. அதுல அந்த அம்மாவும் அந்த வசந்தி அம்மாவும் ஒருத்தர் தான். அவங்க வீட்டு கூட ஒருத்தர போய் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு சிறப்பு மிக்க. ஏன் சொல்றேன்னா அந்த ஒரு ஆர்வத்தோடு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பெண்கள் நிறைய ஆர்வத்தோடு பண்ணிருக்கீங்க. அதே வேறும் எல்லாரும் சொன்னீங்க தவமையம். என்னுடைய அவங்க அம்மையா சொன்னாங்க, தவமையத்தை வளர்ச்சி அடைந்தால்தான் நம்ம நம்பர் எவ்வளவு தூரம் தவமையத்தை உண்டாக்கி நாம கூட நம்ம ஆஞ்சிட்டு வந்துட்டு மட்டும் இல்லை, அதோடு நம்ம ஐக்கியமாகி என்ன குறை இருக்கு, செய்யறாங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். ஏதோ கற்றுக்கணும் வந்துக்கணும் அப்படின்னு நோய். நாம அதை பின்பற்ற ஃபாலோ அப் ஆக்ஷன் இருந்தாலும் நல்லா இருக்கும். நல்ல இந்த தவமையத்தை அதிகமாக உண்டாக்குவது ரொம்ப சிறந்தது. வேறும் எவ்வளவு முடியுமோ ரொம்பவும், அதாவது வீட்டு ஒன்றினால் ஒன்று கூட சாமி சொல்வார். அதனால வீட்டு கருத்து செய்ய வேண்டாம், வீட்டிலே பண்ணலாம். வீடு மகரிஷியும் வாங்க, மகரிஷி வந்தால் வீடு தானா வரும். அது நான் அனுபவபூர்வமான உணர்ந்த உண்மை. நீ போங்க, அதுக்கான அவர் என்ன வேண்டுமோ, எது குறையா இருக்கோ அது நிவர்த்தி செய்வார். ஆனா நானும் முயற்சி எடுக்க வேண்டும். அதனால தவமுயத்தை நிறையாங்க. அதனால தவமுயம் முதல்ல இடம் கிடைக்கல, ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டீச்சரை இல்ல அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பிடிச்சி சும்மா ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. தலைவர் நிறைய பேர் தெரியும் அவருக்கு.
அது மாதிரியான பிரச்சனை வந்த இடத்துல தன்மை இடத்துல தேவை அவசியமே இருக்காதுன்னு என்னுடைய கருத்து. எங்க ஸ்கூல் இருக்குது பக்கத்திலேயே பெரும்பாலும் ஸ்கூல் டவுனுக்குள்ளதான் இருக்கும். பார்த்து அது மாதிரி பார்த்து அதுக்கான முயற்சி எடுங்க, அதான் நல்லா இருக்கும். அதனால தவ மையத்தை அதிகமாக ஆட்கொள்ளுங்கள். எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொன்ன மிக சிறப்பான கருத்து அனைவரும் சொன்னாங்க. அதுல தொழில் மாற்றம் இல்லை, அதை நான் ரிசீவ் பண்ணதுன்னு சொல்றேன். அவளுக்கு என்ன செஞ்சார்களோ அதை சொல்லியிருக்காங்க. அதாவது மிகைப்படுத்த சொல்லலை, இருக்கிறத செஞ்சு சொல்லியிருக்காங்க. அதே எனக்கு மிக 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 மகிழ்ச்சியானது. அது இப்ப இந்த ட்ரஸ்டின் தலைவர் எங்க சேராத இருக்காரு. புது விதமான சில நிகழ்ச்சிகளை எங்க மண்டல தலைவர் சொல்லி இது மாதிரி நடத்துங்க புது விதமான அறிக்கை கொடுத்து புதுமான செயல்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கோம். ஏன்னா அவர் தலைவர் இப்ப இது வெளியே போறதுனால அதனால அவர் வேற டேரக்டர்னால கொஞ்சம் கடந்து தான் இருக்குது. அதனால அதுக்கான நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எனக்கு நிறைய மேடம் நிறைய பேசியிருக்காங்க. அவங்க எனக்கு நான் எங்க மண்டலத்தை செஞ்ச பெண்கள் நிலையில அவங்க சிறப்பா செய்யறாங்க. நான் இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பார்ப்பேன். என்ன ஆராய்ச்சி செய்த மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க, அறிவை பயன்படுத்துறதுதான் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அறிவை மகிழ்ச்சி வெளிப்பட்டு யாருமே வெளிப்படுத்துறது கிடையாது. இது செய்ய பார்த்தா அது ஏற்று வழக்கத்தை இப்படி அப்படியே வளர்த்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணினால் இந்த விளைவு உண்டாகும், ஒவ்வொன்றும் ஏன் செய்யணும் எந்த செய்யணும் அதுக்கான விரிவாக்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிரித்து நீங்க போட்டு பாருங்க. இந்த வரவு செலவு கிடைக்கல, ஒவ்வொரு வரவு செலவு பேமெண்ட் எல்லாம் தனித்தனியா போட்டு எழுதி அந்த மாதிரி மிக மிக எளிமையான இந்த இந்தியாவில் நினைக்கிறது என்னோட இருக்கு. அது ஒரு மாதிரி யாருமே கொடுத்ததே கிடையாது. நாம் உள்ளாமதான் வேலை, நம்ம மற்ற வேலையை பார்க்கணும். சாமி ஒன்றினாலும் கூடாது, நீ அதை பார்க்கல இது வேலை எல்லாமே பண்ணு, ஆனா இதையும் பாருங்க. இது உள்ள போகும்போது அது காணும். ஆனா தினமும் நீங்கள் 2 வேளை கண்டிப்பாக தவம் பண்ண வேண்டும். அந்த பண்ணி பாருங்க, விளைவு தானாக வெளிவரும். தவத்தில் அவ்வளவு வேலை இருக்கு. காலையில 20 நிமிஷம் அதிகமா ஒன்றும் தேவையில்லை. ஒரு நாள் ஒரு மணி அந்த மாதிரி தேவை. 20 நிமிஷம் இருந்தாவே போதும். காலையில் நிமிஷம் அந்த தவம் பண்ணினாக்கா உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய வீட்டின் நிலைப்பாடு அனைத்தும் தானாக வெளிவரும். அந்த அளவுக்கு என்னுடைய அனுபவம். இந்த நூற்றாண்டிலே எல்லாரும் கடவுளை யாரும் பார்த்ததில்லை. நானும் மகிழ்ச்சி யாரும் போகணும் இங்கேயோ சொல்றப்போ நான் பார்த்தேன். இந்த நூற்றாண்டிலே மகிழ்ச்சி வந்தனே அவர் தான் கடவுள். யாருமே எல்லாம் அந்த காலத்துல யாரும் பார்த்தாங்க யாரும் எழுதிட்டாங்க. ஆனா மக்களை சமுதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் நன்றாகிறது. குடும்பம் எல்லாரும் பல சங்க தலைமுறைகள் எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொருத்தரும் இவர் நான் நல்லா இருக்கிறார், அம்மா நல்லா இருக்கிறார். ஆனா பசங்க இல்லை, நான் அவங்க செய்யல, அவங்க நல்லதான் பண்ணிருக்காங்க. பட் அந்த தலைமுறையெல்லாம் சரியான நிலையில் செயல்படுவதற்கு வேதாத்திரி மகரிஷி மட்டுமே தான். அதை நீங்க ஊன்றி கவனம் போது செல்ல எனக்கு அவர்தான் கடவுள். நான் முதல்ல அறிந்த வரையில் அதுக்கு முன்னாடி நிறைய பக்தர் நிறைய முன்பு ஆனாலும் மகரிஷி கருத்து யாருமே டோன்ட் கேர், மகரிஷி மட்டுமே தான் எல்லாரும் நினைக்கிறேன். டோன்ட் கேர் எப்படி இல்லை, அவங்க சொல்றாங்க அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது, மகரிஷி மட்டுமே தான். அதனால இந்த குடியாற்றும் மேலும் மேலும் சிறந்த வளர்ச்சியதற்கு ஆண்களும் பெண்களும் பெரிதும் பங்கு வச்சிருக்கீங்க. மேலும் மேலும் முயற்சி செய்யுங்க. மேலும் நிறைய மையா நிறைய செய்ய சொல்லுவாங்க. அதனால இந்த அளவில் இங்க இருக்குது நிறைய இந்த எனக்கு நிறைய குடியாற்றின் மாதிரி இப்பொழுது இடையில வராம விட்டுட்டேன். நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா அவங்களாம் தெரியும் இந்த அடிக்கடியும் பார்த்து போயிருக்கோம். அதனால இந்த குடியாற்றம் அறக்கட்டளை மண்டலத்தில் முதன்மையாக வர இறைவரும் குருவோடும் காப்பாக துணையும் கொண்டு வாழ்வது. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீதினை உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எல்லையற்ற இடைநிலையையும் நம்ம எல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்போம் மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும்
WCS-இனுடைய தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ மற்றும் டாக்டர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் அவர்களையும், நமது மண்டல தலைவர் அவர்களையும், செயலாளர் அவர்களையும், பொருளாளர் அவர்களையும், மண்டல துணைத் தலைவராக இங்கு வந்து அறக்கட்டளை தவமைய வளர்ச்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர், மூத்த பேராசிரியர் ஆர் சண்முகமையா அவர்களையும் வணங்கி, இங்கு வந்திருப்போர் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எனது உரையை துவங்குகின்றேன். மண்டலத்திலே இருக்கின்ற 6 துணைத் தலைவர்களில் சண்முகமையா அவர்கள் அறக்கட்டளை மற்றும் தவமைய வளர்ச்சிக்கான துணைத் தலைவர். நிச்சயமாக அவர் 100% மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். குடியாத்தத்தில் உள்ள தவமையங்கள், பயிற்சி மையங்கள் எவ்வாறு உற்சாகமாக இந்த 2026ஆம் ஆண்டின் துவக்கத்தில் நல்ல ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்களோ அப்படி அனைத்து அறக்கட்டளைகளும் எடுத்தால் நமது மண்டலம் 16 மண்டலங்களில் முதன்மை மண்டலமாக வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். அவர்களுக்கு வயது 81. இந்த வயதில் கூட அவர்கள் ஆர்வமாக நாளை நான் குடியாத்தம் வருகிறேன் அம்மா என்று அவர்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள். ஜூம்ல வாட்ஸ்அப்ல நடந்த மீட்டிங்ல இன்னைக்கு காலையில தகவலை எனக்கு அனுப்பிட்டார், நான் கிட்ட வந்துட்டேம்மா அப்படின்னு. ஆனா அவர் வராம கூட இருந்து போன்ல கூட இந்த தகவல் வந்து சொல்லி இருக்கலாம். ஆனா அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த போர்ட்போலியோ நேர்ல போயிட்டு நண்பர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்தணும் இந்த புத்தாண்டுல அப்படின்னு அவர்கள் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது நான் பார்த்த இந்த காணொலி மூலமாக ஆழியாறிலே கடந்த 5 ஆண்டுகளாக நான் பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்வது உண்டு. கடந்த 2 ஆண்டுகள் நான் செல்லவில்லை, வெளிநாட்டில் இருந்ததுனால. இந்த நிகழ்வுகளை எல்லாம் வெறும் எண்களாக பிபிடில போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லா மண்டலங்களுக்கும். ஆனா நம்முடைய மண்டலம் வித்தியாசமாக புகைப்படங்களோடு அனைத்து தவமையங்களினுடைய செயல்பாடுகளையும் அந்தந்த பொறுப்பாளர்களுடைய பெயரோடு தேதியோடு அந்த நிகழ்ச்சிகளை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறது நம்முடைய மாநிலத்திலேயே அது முதலாவதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முன்பு டிசம்பர் 21 தவமைய நிகழ்வு அது மாதிரி போட்டார். எங்க எல்லா தவமைகளுடைய தொகுப்பை ஒரு வீடியோவை நான் குரூப்ல வந்ததை நான் பார்த்தேன். இப்போ ஓராண்டினுடைய நிகழ்வுகளை போட்டிருக்கிறார். இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு உத்வேகம், இவ்வளவு நம்ம செய்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருமே பிரமிக்கக்கூடிய வகையில அது நமக்கு உற்சாகத்தை தந்திருக்கிறது. அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த வரும் ஆண்டில் அதை விட அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுடைய ஒவ்வொருவருடைய உரையும் இருந்தது. அதற்காக எனது மனமார்ந்த பாராட்டுகள். திருவண்ணாமலையிலே இருக்கின்ற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் தான். மண்டல அளவுல ஆழியார்ல பேசின நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர் அந்த கூட்டத்தினுடைய அடிப்படையில ஒரு தொலைநோக்கு திட்டமா 2030க்குள் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மண்டலமாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ வேலூர் மாவட்டம் வேலூர் மண்டலமாக மாறப்போகிறது, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மண்டலம் ஆக போகிறது, திருவண்ணாமலை தனி மண்டலம் ஆக போகிறது, ராணிப்பேட்டை தனி மண்டலம் ஆக போகிறது. அப்படி என்றால் அந்த ஒவ்வொரு மண்டலங்களிலும் குறைந்தபட்சம் 15 முதல் 20 அறக்கட்டைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி வேலூரில் ஏற்கனவே 10 அறக்கட்டளைகள் இருக்கின்றன. குடியாத்தத்தில் 10 அறக்கட்டளைகள் உருவானால்தான் கண்டிப்பாக உருவாகிவிடும் 2030க்குள். அப்ப இந்த வேலூர் குடியாத்தம் இணைந்த வேலூர் மண்டலத்திற்கு என்று 20 அறக்கட்டளைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னார். அதற்கு முதலில் பிள்ளையார் சுழி போட்டிருப்பது நமது கேவி குப்பம் சந்தைமேடு தவமையம். ஆகவே அந்த தவமையம் வரும் ஆண்டில் அறக்கட்டளையாக மாறவிருப்பதால் அந்த தவமையத்தினுடைய தலைவர் அவர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், 6 துணை தலைவர்கள், திட்ட அலுவலர், பொறுப்பு ஆசிரியர் என்று 11 நபர்களை நியமித்து அந்த 11 பேரையும் இங்கு நடைபெறுகின்ற இந்த ஆண்டு நடைபெறுகின்ற அனைத்து கூட்டங்களிலும் பங்கேற்று செய்வதன் மூலம் நீங்கள் அடுத்த ஆண்டு முதல் சுதந்திரமாக தன்னிச்சையாக அறக்கட்டளையாக செயல்பாடுகள் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பேருதவியாக, ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஆகவே அப்படி கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு
அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி மையங்கள் கிட்டத்தட்ட 20 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இந்த பயிற்சி மையங்கள் காலப்போக்கில் தவ மையங்களா மாறும். இந்த தவ மையங்கள் காலப்போக்கில் அறக்கட்டளையாக மாறும். எப்படி திருவண்ணாமலை மண்டலம் 2030க்குள் எத்தனை அறக்கட்டளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால் தலா 4 மாவட்டங்களுக்கு 4, 20, 80 அறக்கட்டளைகள் உருவாக்க வேண்டும். அப்ப நம்ம குடியாத்தம் என்கின்ற அளவில் திட்டமிட்டு 2030க்குள்ளாக எதையெல்லாம் நாம் அறக்கட்டளையாக மாற்ற முடியும், சாத்தியம் இருக்கிறது என்று இப்பொழுதே திட்டமிட வேண்டும். அந்த வகையிலே இந்த 6 துணைத்தலைவர்கள் இங்கு நிகழ்த்திய உரையின் அடிப்படையில் தவ மையங்கள், பயிற்சி மையங்கள் இங்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னதாக பேசும் பொழுது சரளா அவர்கள் இந்த ஆண்டினுடைய நிகழ்வுகள், வரும் குவார்ட்டருடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க சிறப்பா சொன்னாங்க. அதற்கு முன்பு தருமபுரி மாவட்டத்துல ஜருகு அப்படின்ற கிராமத்தினுடைய செய்தி நமக்கு எல்லாருக்கும் ஆரம்பத்தில் கொடுத்திருந்தாங்க. அங்க பேராசிரியர் ராமமூர்த்தி அப்படின்ற ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி தான் தன்னுடைய வீட்டினுடைய மேல் தளத்துல ஒரு தவ மையம் ஆரம்பிச்சு மது இல்லாத கிராமமாக அதை மாற்றி இருக்கிறாரு. அங்க இருக்கிற பெண்களும் ஆண்களும், குறிப்பாக திருமண வயதை உடையவர்கள், அருள்நிதி பிரம்மஞானி இல்லாத வேற யாரையும் நாங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டோம்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. இப்போ காவல்துறையில பணிபுரிகிற முரளி ஐயா அவர்களும் மற்றவர்களும் என்று நமக்கு சண்முகம் ஐயா அவர்களே எனக்கு இங்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவர்கள் அந்த மாதிரியான ஒரு தவ மையத்தை உருவாக்கி நம்முடைய மாவட்டத்தில் ஒரு முன்னோடி தவ மையமாக, அறக்கட்டளையாக, மது இல்லாத கிராமமாக, இது மாதிரி இளைஞர்கள் எனக்கு பெண் பார்க்கும் போது, ஆண்கள் அதே மாதிரி பெண்கள் எனக்கு வரன் பார்க்கும் போது இந்த குறைந்தபட்ச தகுதி இருக்கிறவங்களா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நீங்க ஒரு புதிய ஒரு மாற்றத்தை, உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரம், இப்பொழுது நீங்கள் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் உங்களுக்கு அதற்கான செல்வாக்கு என்பது நிச்சயமாக இருக்கும். அதுவும் நீங்க மனவள கலையில இருக்கிறதுனால கூடுதல் செல்வாக்கு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஒய்ஒய் துணைத் தலைவர் பேராசிரியர் உஷா அவர்கள், முன்பு அவர்கள் விஎஸ்பிக்கு இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவங்க விஎஸ்பிக்கு நினைச்சேன். ஏன்னா அப்ப அதை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒய்ஒய்க்கு இருக்காங்க. 5 பயிற்சி மையங்களுக்கு நல்லாவே ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. 3 போட்டிருக்காங்க 3 மாதத்துக்குள்ள. ஏன் அப்படின்னா ஐயாவுடைய வேகம் அளவு கடந்த வேகம். இந்த 4வது காலாண்டுல அதை முடிச்சுட்டாங்கன்னாதான் அடுத்து WCS முதல் காலாண்டு வேறு பயிற்சி மையங்களை அவங்க ஊக்குவிக்கலாம் அப்படின்ற முறையில இப்ப வரப்போகின்ற நடைமுறை கோட்டருக்கு இந்த பயிற்சி மையங்களை தொடங்கிட சொல்லி அவ்வளவு ஆர்வமா அவங்களுக்கு உற்சாகப்படுத்திருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்கம்மா. YHG துணைத் தலைவர் அல்லது சண்முகம் அருள்நிதி முரளி ஐயா அவருக்கு தான் இப்ப நான் சொன்னேன். நீங்க YHG ஆழியாரே நடத்துகின்ற விஷன் டிப்ளமா, விஷன் அட்வான்ஸ் டிப்ளமா, அதுக்கு நீங்க இப்பவே கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். யூனிவர்சிட்டி டிப்ளமா, ஜெயின் டிப்ளமாக்கு நம்ம வர அகாடமிக் இயர்ல நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில பண்ணலாம். நான் எண்ணிக்கை பார்த்தேன், 11 இருந்தது 20 பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி அட்வான்ஸ் டிப்ளமோ இவ்வளவு இருக்கு, அடுத்த முறை 50 பண்ணலான்ற மாதிரி நான் பார்த்தேன். அந்த எண்ணிக்கை நீங்க அச்சீவ் பண்ணாவே மிகப்பெரிய சாதனை தானே. விஎஸ்பி துணைத் தலைவர் இதுல முரளி ஐயா வரைகள், அதுல சண்முகம், முரளி, இதுலயும் உங்களுக்கு முரளி ஐயா வராங்க. 2 குளித்தீங்களா? வாழ்க்கை வளவன் ஐயா. என்னுடைய போர்ட்போலியோ மண்டல அளவில் பார்த்தீங்கன்னா விஎஸ்பி துணைத் தலைவர் தான். தொடர்ந்து ஏதாவது ஒரு கிராமம் அடுத்தடுத்து விஎஸ்பி நடைமுறையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்ப ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் ஆரணி கொசப்பாளையத்துல ஒரு கிராமம் எடுத்து பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது எங்க ஆலகாய மரக்கட்டளை அப்படின்ற பேர்ல முன்பு இருந்தது. அங்க மெட்டூர் அப்படின்ற இடத்துல இப்போ ஒரு விஎஸ்பி அடுத்ததாக துவங்க போறாங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை குடியாத்தத்துல சீக்கிரமா ஒரு விஎஸ்பி பண்ணணும். ஏன்னா மிக சிறந்த ஒரு நகராட்சியா இருக்குது, நன்றாக வளர்ந்து வரும் நகரமா இருக்குது. இவ்வளவு தவ மையங்கள், இவ்வளவு பயிற்சி மையங்கள் இருக்கும் போது ஏன் நம்ம அந்த விஎஸ்பி எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா. முன்பு 3 லட்சம் இருந்தது, இப்போது 3.5 லட்சம் அப்படின்னு அந்த நன்கொடையை உயர்த்திருக்கிறாங்க. அப்படி உயர்த்தினாலும் பரவாயில்ல, தம்பதியரா இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம அறக்கட்டளையில் இருந்தா அவங்களே அந்த 6 மாதத்துக்கான ஊதியம் மதிப்பூதியத்தையும் பெற்று இங்க அவங்க அந்த பணியை முழு நேரமா செய்யலாம்.
ஆகவே ஒரு பிஎஸ்பி கிராமம் எந்த கிராமம் அப்படின்றத நீங்க தலைவரோட கலந்து ஆலோசித்து அதற்குரிய கட்டணம் 2 பேர் 3 பேர் சேர்ந்து நன்கொடையை கொடுக்கலாம், அல்லது வங்கி அல்லது வேற ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து அதை கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல வெட்டுடு பர்சன் இருக்காங்க, ஒருத்தரே தரத்துக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா நம்முடைய அரங்காவலர்களை யாராவது அவங்க வழிகாட்ட இன்னார் யாராவது, ஏன்னா நாமளே எல்லா வலுவையும் ஏற்றுக்க தேவையில்லை. அதனால அப்படிப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மூலமா நம்ம பணம் கட்டிட்டோம்னா அடுத்த அப்படியே வில்லேஜ் அரேஞ்ச்மெண்ட்ல நாம பார்த்துட்டு ஆழியார் இணை இயக்குனர் வந்து நம்ம மண்டல தலைவரோடு வந்து இங்க பேசிட்டாங்கன்னா அது சரியாயிடும். ஆக இந்த 2026 ஒரு பிஎஸ்பிக்கு நீங்கள் திட்டமிடுமாறு பிஎஸ்பி துணைத் தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்மார்ட் துணைத் தலைவர் இணைத் தலைவர் ராகினி அம்மா அவர்கள் அருமையா பேசினாங்க. ஏபிடிக்கு இப்போ 10 பேர் போயிருக்கிறாங்க, அடுத்தது அருள்மதிக்கு போக போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் ஒரு 5 தேதி வரைக்கும் இப்போ மண்டல தலைவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறாரு. யாராவது அருள்மதி முடிச்சுட்டு ஏபிடிக்கு விண்ணப்பம் கொடுக்கல அப்படின்னா அவங்கள இந்த வாரத்துக்குள்ள ஜனவரி 31 கூட கொடுக்க சொல்லிடுங்க. கன்சல்டேஷன்ல பார்க்கும்போது குடியாத்தம் 9 அப்படின்னு இருந்தது, அதை டபுள் டிஜிட் ஆகிடுங்க. ஏபிடிக்கு 8 சொன்னீங்க, ஆனா கன்சல்டேஷன் 9 இருக்கு. இன்னும் கூட டைம் இருக்கு, அது 10-15 ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்முடைய மண்டலத்துக்கு என்று ஒதுக்குற தேதி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. ஓராண்டு காலம் அறக்கட்டளை வந்து சேவை செய்தவர்களிடமிருந்து தான் அந்த விண்ணப்பம் பெறப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாம்ஸ்படியை நம்ம போகலாம். நல்லது, வாழ்களுடன். அதே போல அறக்கட்டளுடைய பொறுப்பாசிரியர் அருணாச்சலம் ஐயா, உமா காந்தி அம்மா வந்து சிறப்பா பேசினாங்க. பிஆர்ஓ துணைத் தலைவர் ராஜாகோல் தவமயம் அம்மா வந்து மிக சிறப்பாக 2 நாள்லயே இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் கன்சால்டேட் பண்ணி நமக்கு பிபிடில ஆடியோ வீடியோவை அற்புதமா பண்ணிட்டாங்க. அவங்க கணவன் மனைவி இருவருமே இந்த மனவளக்கலையில் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வளர்ச்சி. ஆகவே இந்த ராஜா கோயில் தவமயத்துல நீங்க வந்து அடிக்கடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அடுத்தது அகத்தாய்வு, பிரம்மஞானத்தோட நிறுத்தினீங்க. பிரம்மஞானம் போயிட்டு வந்தவங்கள ஓரிரு மாத இடைவெளியில அருள்நிதிக்கு அனுப்பிடணும். அருள்நிதிக்கு வந்தவங்கள ஓராண்டு தொடர்ந்து அறக்கட்டளைக்கு சர்வீஸ்க்கு வர சொல்லிட்டு உங்க தவமயனுக்கே கூட வர சொல்லிட்டு அப்புறமா அவங்க ஏபிடி ஆகிறவர்கள் நம்ம விடக்கூடாது. அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா தான் அவங்க தொடர்ந்து நமக்கு சர்வீஸ்ல இருப்பாங்க. அது மாதிரி எல்லா தவமயத்திலுமே திட்டமிட்டு செய்து தரீங்க. மண்டல அளவுல ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அப்படின்னு அறக்கட்டளைகளை தரம் பிரிச்சிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா சி கிரேட்ல இருக்கிறவங்க பிக்கு வர வைப்பதற்கும். உதாரணம் வாலாஜா கலசப்பாக்கம் சி கிரேட்ல இருக்காங்கம்மா, நான் அங்க போறேன், அதனால இங்க நான் வரல, நீங்களும் ஐயாவும் போயிட்டு இந்த கூட்டத்தை நடத்திட்டு வாங்க அப்படின்னு மண்டல தலைவர் சொன்னாரு. அப்ப எது அந்த அறக்கட்டளை தீட்சையிலும் காயகல்பத்திலும் மற்ற விஷயங்கள்லயும் ரொம்ப வீக்கா இருக்கோ அங்க மண்டல தலைவர் பொறுப்பேற்று அந்த இடம் காலியா இருக்கக்கூடாது, அங்கேயும் எண்ணிக்கைகள் வரக்கூடிய வகையில செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வகையில நான் அந்த இடத்துங்களுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நாம வந்து எந்த கிரேட்ல இருக்கிறோம் அப்படின்னா ஏ கிரேட்ல இருக்கிறீங்க. இப்ப இந்த ஏ கிரேட் சாதாரணமா சொன்னா அதுல இன்னும் ஒரு சில அறக்கட்டளைகளும் ஏ கிரேட்ல இருக்கின்றன. ஆனா நம்ம ப்ரோக்ரஸ் கார்டுல பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் போடுவாங்க இல்லையா, அப்படி A++ நிலைதான் இந்த குடியாத்தம் அறக்கட்டளை என்பது இருக்கிறது. நம்முடைய மண்டல தலைவர்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய மண்டல செயலாளரும் இந்த குடியாத்தம் அறக்கட்டளையுடைய தலைவருமாக இருக்கக்கூடியவர்கள் மிக சிறந்த திட்டமிடுபவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அது உங்கள் எல்லோரிடமும் அவர் காட்டுகின்ற அந்த தொடர்பு வேதாத்திரியத்தை எவ்வளவு வேகமாக முழு வீச்சோடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளிலேயே அவருடைய பேச்சு இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட செயலாளர் மண்டல அளவில் நமக்கு கிடைத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அவரை இந்த அறக்கட்டளை பெற்றிருப்பதனால்தான் A++ எத்தனை பிளஸ்னாலும் நீங்க போட்டுக்கலாம். வகுப்பறையில மாணவர்கள் பேசுறவங்க பேரை கிளாஸ் ரெண்டு எழுதுவாங்க. கவி வாசிகி மிக மிக, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பேர் எழுதுவாங்க ராஜா மிக 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 அப்படின்னு நிறைய வாட்டி பேசினாங்க. அது மாதிரி நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணி இருக்கிறதுனால 6 போர்ட்போலியோ சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுனால அதுக்குரிய பொறுப்பாளர்கள் நல்ல மோட்டிவேட்டட் பர்சனா இருக்கிறதுனால நமது மண்டலத்தில் ஒரு முதல் இடம் பெற்ற அறக்கட்டளையாக குடியாத்தம் இருக்கிறது. அதை
அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை இந்த புத்தாண்டிலே வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளர்க. இந்த 1, 2, 3 காலாண்டுகளில் நடைபெற்ற தீட்சை காயகல்பம் மற்ற விஷயங்கள் பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க, அதை பாருங்க. 4வது காலாண்டுக்குள் 100 அதை தாண்டிவிடக்கூடிய வகையில இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா 100 தாண்டிடுங்க, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா 7 பயிற்சி மையங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீட்சை 174 இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக். இந்த 174 அப்படிங்கிறது பாருங்க தீட்சை, இதை 300 என்கின்ற வகையில் உங்களால் அதை கொண்டு செல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு மண்டலம் அல்லது WCSC எந்த மாதிரி கைட்லைன்ஸ்ல நம்ம போனோம், நம்முடைய வேதாந்திரிய பணிகளை வளர்ச்சி அடைய செய்யணும் என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறதோ அந்த வகையிலே நாம் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு தந்திரிவோடு தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டிலும் அதேபடியான தொடர் வளர்ச்சி இருக்க இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் நல்லதொரு முயற்சியும் நல்லதொரு ஒத்துழைப்பும் அறக்கட்டளைக்கு வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. எங்கும் நிற்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக ஆக்குவதற்கான பயிற்சி முறைகளையும் தத்துவ விளக்கங்களையும் நமக்கு அளித்த ஆசான் வேதாந்த மகரிஷி அவர்களை வணங்கி அவர் உருவாக்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ மைதானந்தனை அவர்களையும் நம்முடைய மண்டலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அருள்தொழி ஐயா அவர்களையும் நம்முடைய மண்டலத்தின் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேர்மொழியும் நம்பும் ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய அறக்கட்டளையினுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தவமையங்களுடைய பொறுப்பாசிரியர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக புதியதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 1 ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் மட்டும். அம்மா ஒரு சிலதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போதைக்கு நமக்கு 174 தீட்சை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா 300 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதே மாதிரி அரங்காவலர்கள் 72 பேர் தான் இருக்கு, அதை 100 ஆக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது 100 ஆக்கணும்னா இது அத்தனையுமே இருக்கு. இங்க இருந்து தலைவராக நாம் நினைச்சா மட்டும் இல்லை, அது அத்தனையும் நாம் என்ன நினைக்கலாம், சொல்லலாம், செய்ய போறது எல்லாம் நீங்க தான். அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கு. அதே மாதிரி கடந்த இந்த 2025 1/2 மணி நேரம் வீடியோவா நம்ம பார்த்தோம். அதை விட நிறைய ஒரு சிலர் போன்ல நம்ம வச்சுக்கல, அதனால ஒரு சில போட்டோக்களை கொடுக்க முடியல. ஒரு சில நிகழ்ச்சிகள் நம்ம மாசம் 4வது கடைசி ஞாயிறு மௌனம் நடந்துட்டே தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் கொண்டு வர முடியல. போட்டோஸும் நம்மளால சேகரிக்க முடியல. இனி வரும் காலங்கள்ல அதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பதான் நமக்கு நல்லா ஒரு டெக்னீஷியன் கிடைச்சிட்டாங்க, அவரை வச்சுட்டு நம்ம சிறப்பா செய்துக்கலாம். இதுல இன்னைக்கான இந்த நிகழ்ச்சியை சேர்த்துட்டு நாளைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்துட்டு யூடியூப்ல நாளைக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் அனுப்பிச்சிட்டு திரும்ப யூடியூப்ல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் எல்லாத்தையும் அதுல பார்த்தோம்னா எல்லாருமே நம்ம வர்றதுக்காவது நீங்க எல்லாரும் பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய டைம் நமக்கு எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்க, அதுவும் வியூவர்ஸ் அவர்ஸ், வியூவிங் அவர்ஸும் கணக்கு பண்ணி தான் நமக்கு லைவ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை எல்லாருமே நீங்க செய்யணும். இந்த 2025 நம்ம இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்யணும் திட்டமே இடல. திட்டமிடாம போற போக்குகளை செஞ்சாலே எவ்வளவு நம்மளால சாதிக்க முடியுதுன்னா 26 நம்ம கொஞ்சம் திட்டமிட்டா சிறப்பா செய்யலாம் இல்லையா? அப்போ 26 இப்போ அதனாலதான் இவங்க 5 பயிற்சி மையங்களை உருவாக்கலாம்னு சொன்னாங்க. மார்ச்சுக்கு முன்னாடி நம்ம 5, அதுக்கு பிறகு மார்ச்ல இருந்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு இன்னொரு 5, அடுத்த 3 மாசத்துக்கு இன்னொரு 5, அடுத்த 3 மாசத்துக்கு 5, இப்படியா நம்ம வருஷத்துல நம்ம பார்க்கும்போது 20 வரும். அதே போல கேள்விக்குப்பம் தவ மையத்தை எப்படி ஏற்கனவே காமாட்சி அம்மன் பேட்டை தவ மையத்தை அறக்கட்டளையா கடந்த ஆண்டு நம்ம கொடுத்ததுனால இங்க இல்லைன்னா அந்த காமாட்சி அம்மன் பேட்டை தவ மையத்தில் இருக்கக்கூடிய நம்பரும் இந்த நம்பரும் சேர்த்து இருந்தா
நம்ம தான் மண்டலத்துல டாப்பா இருக்கணும். இன்னைக்கு கூட எம்போக்குல அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது சேர்த்தா இப்பயும் மண்டலத்துக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப நம்ம தனியா பிரியறதுனாலயே நம்ம இப்போ அந்த ஒரு சில மண்டலத்துல முதல் இடம் 2ஆம் இடம்ங்கிறது நம்மளால வாங்க முடியல. அடுத்த வருஷம் கேள்வி குப்பமும் தனியா ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம வீக் ஆகும். அப்ப அந்த வீக் ஆகாம இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பக்கம் பரதராணி ரோட்லயும் சைன்குண்டா ரோட்லயும் இந்த கல்லூர், சீவூர், பாக்கம், ராமாலை இந்த ஏரியாக்களை எல்லாமே டெவலப் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு. இது செய்தா மட்டும்தான் கேள்வி குப்பத்தை நம்ம தனியா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அதே போல அம்மா விஎஸ்பியில இருந்து கேட்டிருந்தாங்க. விஎஸ்பியில இருந்து பாரதி கீழ்முட்டூர் நேற்றுக்கு அங்க வந்திருந்தாங்க டீச்சர். அவங்க அவங்க கீழ்முட்டூர் பார்வதி டீச்சர் கீழ்முட்டூர் கிராமத்துக்கு வேற நான் கொடுக்குறேன், அங்க பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேணா பேசிட்டு வேணா அங்கிருந்து ஒரு கிராமத்தை எடுக்கிறதுக்கு இந்த வருஷமே கூட நம்ம ஒரு கிராமத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல கேள்விக்குப்பம் தவமையத்துக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷத்துல நமக்கு ஒரு தவமையம் அறக்கட்டளையாக உயரணும்னா அறக்கட்டளைக்கான ரூல்ஸ் 100 தீட்சை குறைந்தது. அப்போ இந்த 26ல நீங்க அங்கிருந்து குறைந்தது ஒரு 5 பயிற்சி மையங்களை இந்த வருஷத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே வந்துடணும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு இல்ல 10 நாள் இப்ப பண்டிகை வேற இருக்கிறதுனால இன்னொரு 10 நாள்ல நீங்க அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்து கொண்டு, இல்ல அங்க யாரையெல்லாம் அரங்காவலர்களை ஆக்கலாம், யார் செயற்குழு உறுப்பினர்களை ஆக்கலாம், யார் நிர்வாக பொறுப்பாளர்கள் ஆக்கலாம் என்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை குழு கூட்டம் போட்டு அதுக்கு நானும் வரேன். ஏன்னா இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களும் உதவியாக இருப்பாங்க. அதை செய்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு தான் இனிமே இங்க நடக்கக்கூடிய வாராந்திர கூட்டங்கள்ல அந்த 11 பேரும் இந்த 11 பேரும் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணலாம். இங்க என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அப்ப அங்க எப்படியெல்லாம் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாங்கிறது. அப்போ குறைந்தது ஒரு 5லிருந்து 10 தவமையங்கள் 27ல அந்த தவமையும் அறக்கட்டளையா மாற்றும் போது அதுக்கு ஒரு 5 தவமையங்களாவது இருக்கும். அப்பதான் நாளைக்கு அதுல இருந்து நமக்கு 100 தீட்சைகள் சாதாரணமா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அந்த பார்வையில நீங்க போகணும். அதே மாதிரி அம்மா மண்டலத்துல சொல்றாங்க, மண்டலத்துல என்னக்கான பார்வை இப்போதைக்கு வேலூர் ஒருங்கிணைந்த வேலூரா இருக்கும்போது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை 3 மாவட்டமா பிரிச்சாங்க. திருவண்ணாமலை பிரிக்கல. அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு திருவண்ணாமலை, செங்கம், செய்யாறு பிரிப்பாங்க. அப்போ இந்த 2026ல எஸ்கேஎம் நமக்கு கொடுத்திருக்கிற கணக்குப்படி அநேகமா அடுத்த பொதுக்குழு கூட்டம் 9வது மாசத்துல நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துல திருவண்ணாமலை மண்டலத்தை 2ஆ பிரிப்பாங்க. வேலூர், திருவண்ணாமலை பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிற போது திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இப்போ ஒன்னா இருக்கு. வேலூர், ராணிப்பேட்டை ஒன்னா ஒரு 2 மண்டலமா மாறுது. 27ல திருவண்ணாமலை 3ஆ பிரிச்சாங்கன்னா திரும்பவும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செய்யாறு, செங்கம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் 4 இருக்கும். திரும்பவும் அதை 2ஆ பிரியும் சொல்லி 29 பிரிக்கணும். அப்படி பிரிச்சாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மண்டலம் 3 + 3 6 மாவட்டங்களை கொண்டதாக இருக்கும். 6 மாவட்டத்துக்கும் நம்ம இதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கும். இதுல ஒரு சிலர் நான் பொறுப்பு எடுத்து நான் அங்க மண்டல தலைவர்கிட்ட சொல்லியிருந்தது, எனக்கு 9வது மாசத்துல செயலாளர் பொறுப்பு எடுத்துக்காக கூட 3 மாசம் நான் அப்சர்வேஷன் மட்டும்தான் பண்ணுவேன். ஜனவரி 1ல நான் வேலை செய்வேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எடுத்ததுமே நான் சொன்ன ஒரு சிலர் தான் என்ன நினைப்பாங்க தெரியாதுங்கிறது நான் ஒரு சிலர் அடக்கி வாசிக்கிட்டு இருக்கேன். இந்த 6 மாவட்டங்களுக்கும் சேர்ந்து இப்ப இருக்கிற அரசாங்க கணக்குப்படி 108 அறக்கட்டளைகள் வரணும் 2030. நான் செயலாளராக குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 2030 வரைக்கும் மண்டல செயலாளராக நான் இருந்தேன்னா இது எல்லாம் செய்து முடிச்சுட்டு ரைட் நான் என்னால் முடிஞ்சது செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் ஓய்வு பெறணுங்கிறது எனக்கான ஆசையா இருக்கு. அப்போ 6 மாவட்டங்கள் வந்து அதுக்காக தான் மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்களை எல்லாம் இப்போலேருந்தே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மாவட்ட பொறுப்பாளர்கள் 2 பேர் போட்டு அதுக்கான வேலைகள் நடந்துருக்காங்க.
அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நிறைய இருக்கும். அதனால தான் நம்ம இப்போதும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இணை தலைவர்களுக்கு கூட 2 பேர் ஒரு சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அடுத்த நிலைக்கு நம்ம வளர்ந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்னா ஒரு சிலர் மட்டுமே செய்தா ஆகாது. அப்போ எல்லாரும் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது அத்தனையும் சாத்தியம். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம 25 செய்திருக்கிறோம்னா 174 பேருக்கு இது வரைக்கும் நம்ம தீட்சை கொடுத்துருக்குறோம்னா அது நீங்க அத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்கு. அப்போ இந்த நேரத்துல இத்தனை பேரும் கூடி உழைத்ததனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையின் பங்கு உங்களை சாரும் என்பதால் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திட்டம் இல்லாமே நம்மளால இவ்வளவு செய்ய முடியுதுன்னா 2026 ஏற்கனவே நம்ம தவமைய வளர்ச்சி குழுவுக்காக வந்த போது தாலுகா முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து தாலுகால எல்லாமே ஒவ்வொரு அறக்கட்டளை வரணும். எங்க இல்லையோ அங்க இப்போதைக்கு பயிற்சி பண்ணி 26 வரணும், 27 அறக்கட்டளை ஆகணும், 28ல அதை பேஸ் பண்ணி எல்லா கிராமங்களுக்குள்ள தவமைகள் உருவாக்கணும். அப்பதான் 30ல கிராமத்துல மனவளக்கலை இல்லாத தவமையும் இல்லாத கிராமம் இல்லை என்கின்ற நிலை 2030ல வரணும். அப்படியே நம்ம புண்ணியமொழி பேசுற போது சொன்னார் எல்லா கிராமங்களையும். அதே மாதிரி மகரிஷி சொன்னது பாதி அப்படி எல்லாம் இல்லை. மகரிஷி உலக சமாதான திட்டம் 1958 ஆரம்பிச்சாலும் உலக சமாதான திட்டம் என்பது 1982 தான் ஐநா சபைக்கு சமர்ப்பிச்சார். அங்கிருந்து மட்டும்தான் கணக்கு. அதனால இப்போதைக்கு 40 1985 தான் உலக சமாதான திட்டம் என்பது ஐநா சபைக்கு கொடுத்ததுனால அங்க இருந்துதான் உலக சமாதான ஆண்டு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் இப்போதைக்கு இது 40வது ஆண்டு. மகரிஷிக்கு தெரியும் 150 ஆண்டுகளில் 150 ஆண்டுகள் ஆகும் உலக சமாதானம் ஆவதற்கு. அப்போ 150 ஆகும்னா இப்போ 40 ஆயிடுச்சு, இன்னும் 110 இருக்கு. அப்பெல்லாம் நம்ம இருப்போமா? உலகம் அமைதியாக உலக சமாதானமாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நமக்கு பொறுப்பட இல்லை. ஆனால் அதற்கான வித்திட வேண்டிய பொறுப்பு நம்முடைய. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்வது, மகரிஷி வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவர் சுவாசித்த மூச்சு காற்றை நாம் சுவாசித்து இருக்கிறோம். ஏன்னா வேற ஊர்ல அவர் இருந்தால் அவரை நம்ம பார்க்க முடியல, அவரோடு நம்ம பேச முடியல, அவரிடத்துல நேரடியா பயிற்சி பெற முடியலங்கிற ஆதங்கம் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர அவர் விட்ட மூச்சு நம் மூச்சு கலந்திருக்கிறது என்பதை ஒருபோதும் ஒருவரும் மறக்க வேண்டாம். ஆகையால நம்ம இதை செய்ய முடியும், நாம தான் செய்ய போறோம். ஆகையால 2026ல நம்ம திட்டமிட்டபடி குறைந்தது 20 தவ மையங்களை, அதாவது இப்போதைக்கு பயிற்சி மையங்களாக 20 பயிற்சி மையங்களை உருவாக்குவோம். ஒரு தவ மையத்தை அறக்கட்டளையாக உயர்த்துவோம். மீண்டும் 26க்குள்ள குறைந்தது 26லயே நீங்க ரெடி ஆகிறதுக்குள்ளேயே தேவி குப்பத்துல ஒரு இடம் வாங்கிட்டு அறிவு திருக்கோயில் ஆகிறதுக்கான தயாரிப்போட அடுத்த அடி எடுக்கிறோம். காளியம்மன் பட்டியல ஒரு அறிவு திருக்கோயில் உருவாவதற்கான முயற்சியோட அடுத்த அடி எடுக்கிறோம். இது நமக்கான திட்டமாக இருக்கணும். இதுக்கான முயற்சிகளோட நம்ம அத்தனை பேரும் ஒத்துழைத்து நம்முடைய பணிகளை செய்யலாம். மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியோடு உங்களை ஒத்துழைப்பை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுள்ளேன். நன்றி, வணக்கம். எல்லா கணக்கு வழக்கையும் அக்யூரேட்டா வச்சிருக்காங்க. அதுதான் அறக்கட்டளையுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியா இங்க வந்திருக்கவங்கள ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், யார் இன்னும் இங்க வந்திருக்கவங்கள அடங்காமல ஆகவில்லை கை உயர்த்தலாம். ஆகணும்னா முதல்ல நாம அதுக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் நாம பயிற்சி மையங்கள் விரிவாக்கம் எல்லாம் நிறைய பண்ண போறோம். அதுல இருந்தெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுவரை அறங்காவலராக இல்லாதவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் தங்களை அறங்காவலர்களாக இந்த அறக்கட்டளையில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நடந்த நிர்வாக குழு மற்றும் செயற்குழு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம வரும் ஒரு ஆண்டுக்கு மட்டும் திட்டமிடல, தொலைநோக்கு பார்வையோடு ஒரு 5 ஆண்டுகள்
முன்கூட்டியே மனசுல வச்சு நம்ம அடியெடுத்து சிந்திச்சிருக்க வேண்டிய பேசுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பார்த்தா அவ்வளவு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இணக்கமாகவும் நான் நினைக்கிறேன் என்னால நான் செய்யறேன் அந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட அவர்களோட சொன்னதை வந்து நான் பார்க்க முடியாது. அந்த வகையில நம்முடைய இலக்குகள் வந்து நிர்ணயிச்சிருக்கிற இலக்கை வந்து சுலபமா கடந்து அதை மிஞ்சி நிற்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். அது நடக்கும் மகிழ்ச்சியோட அவரோட. அந்த வகையில இன்னைக்கு இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒரு கைடாகவும் ஆலோசனை மற்றும் நமக்கு வந்து ஆசிரியர் வழக்கத்தில் இருக்கிற சண்முகையா மற்றும் தென்மொழி அம்மா அவங்களுக்கு நம்முடைய நன்றிகள். இந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து சிறப்பாக்கிறதுக்கு நீங்க தான், அதாவது ஒவ்வொரு தலைமையை பொறுப்பாசிரியர் அவங்க நிர்வாகமே ஆக்சுவலா அந்த வகையில் நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் தலைமை பொறுப்பாசிரியர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து தலைமையில் இருக்கக்கூடிய அலங்காரங்களாக இப்போ வாசிக்கப்படுறவங்க இருக்கிறவங்க செயல்முறைகள் சொல்லப்படாதீங்கெல்லாம் உங்களுடைய